இருக்கும்போது ஜேஇ மெயின்ஸை பற்றி நமக்கு எச்ச மேம் கிளாஸில் சுவாதி மேம் எல்லாரும் சொன்னாங்க. நானும் ஜேஇ மெயின்ஸ் அப்ளை பண்ணேன். ஜேஇ மெயின்ஸில் எலிஜிபிள் ஆகிட்டேன். ஜேஇ மெயின்ஸில் எலிஜிபிள் ஆனதுனால ஈரோடில் உள்ள இந்துஸ்தான் காலேஜில் நான் செல்வம் திட்டம் மூலியமாக என்னை செலக்ட் பண்ணாங்க. அங்கே ஒரு 40 days கேம்ப் நடத்துனாங்க. அங்கே தான் ஜேஇ அட்வான்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஜேஇ அட்வான்ஸ் எலிஜிபிள் ஆகிட்டேன். இப்போ எனக்கு சென்னை ஐடியில் உள்ள நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த மகிழ்ச்சி காரணமாக நமக்கு ஹெச்எம் மேம், கிளாஸஸ், சுவாதி மேம் மற்ற எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப நன்றி. நம்மளோட இதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நம்மளோட கல்வித்துறை அமைச்சர், முதலமைச்சர் எல்லாருக்குமே மிக நன்றி. இது எல்லாத்துக்குமே முதல் காரணமாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிமா. ஈன்ற பொழுதும் பெரியவருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற வள்ளுவர். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சவிதாவுடைய ஒவ்வொரு வெற்றி கூப்பிட்டனும் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஸ்கூல்ல இருப்பாங்க. நான் அந்த வகுப்பாசிரியர் அப்படின்ற போது ஒவ்வொரு வாரமும் வந்து பாப்பா எப்படி படிக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அம்மா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த பெண்ணோட வெற்றிக்கு காரணம். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த பயிலக்கூடிய ஒரு 1050 மாணவிகளும் இங்க வந்து பேசணும். அதுதான் எங்களோட விருப்பம். அதுதான் எங்களுடைய நீங்க இந்த பள்ளிக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். அதனால அந்த பெற்றோரை தற்போது பாக்கிய கிராமத்தை சேர்ந்த திரு ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் கூட அன்புடன் நினைக்கிறேன். எனக்கு நைட்டு பேசி பழக்கம் இல்லை. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப